ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக ஆர்ஆர்பி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் ட்ரெயினை வச்சு கேட்பாங்க, இல்லை உங்களை வச்சு கேட்பாங்க. இப்போ உங்களை வச்சிருக்க கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க, 10 கிலோமீட்டர் பெர் ஹவரில் ஸ்பீடில் நடந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பாட் அடையிறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் 5 மணி நேரம், அதாவது 5 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரமாக வந்து நீங்கள் சேருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு 2 மணிக்கு போகணும், அதுக்கு முன்னாடியே வந்து போய் சேர்றீங்க அப்படின்னா, ஏர்லியராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ். ஏன்னா 2 மணினா 2 மணிக்கு முன்னாடியே போயிருவீங்க. சப்போஸ் லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ப்ளஸ்ன்னு வரும். இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம ஏர்லியர் ட்ரெயினில் வந்து லேட்டாக போகிற சம் வச்சு நம்ம போட்டிருப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சமயம் எப்படி அப்ரோச் பண்ணால் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி, அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறக்காக நான் வந்து சிம்பிளாக எழுதுறேன். ஸ்பீடையும் ஸோ அது போக வந்து டைமையும் வந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு அடிக்கோங்க. ஸோ ஸ்பீடு வந்து 10 கிலோமீட்டர் பெர் ஹவரும், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2 hours ஆகுது அப்படின்னா இது எவ்வளோ நேரம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ நான் சொல்கிற மாதிரி எடுங்க, இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொண்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சம் செஞ்சிருப்போம், அது வேறு மாதிரி வரும். ஸோ அதனால் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இது ரெண்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் டேரெக்டாக ஸ்டெப் வைஸாக கொண்டு போகிறேன். ஸோ இது நம்மளுக்கு வந்து என்ன, அதாவது இந்த 5 கிலோமீட்டருங்கிறது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறப்போ தான், அப்போ 10 கூட 5 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் அப்படிங்கிறனால ஸோ நான் இங்கே வந்து இப்படி வச்சுக்கிறேன். ஸோ அதாவது வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை வரும். ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து 20. ஸோ அந்த எக்ஸை வச்சுட்டு இந்த 15 இங்கே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எனக்கு 4/3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 4/3ன்னு வருது. ஸோ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 மணி நேரம் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னாடி தான் ஏர்லியராக வருது. அந்த 2 மணி நேரத்தில் இந்த 4/3 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளை வேணால் பண்ணி பாருங்கள். 6, 4, 3. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 2/3ன்னு வரும். ஸோ இப்போ 2/3ங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது, எதுவுமே தெரில அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இதை ஹவர்ஸுக்கு தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இன்ட்டு 16 போட்டுருங்க. ஸோ 1 3 is 3, 2 3 is 6, அப்போ 20. அப்போ 40 மினிட்ஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா அவன் போயிருப்பான். ஸோ இதான் வந்து அதான் நம்மளே போயிருப்போம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சம்மு. கண்டிப்பாக இது கேட்குற வாய்ப்பு இருக்குது. இது ஒரு குரூப் டி கொஸ்டின், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.